எக்ஸல்ல செல் ரெஃபரன்ஸ் பார்க்க போறோம். செல் ரெஃபரன்ஸ்னா வச்சுங்களேன், நம்ம ஏதோ செல்லை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கு பேர் செல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து செல் ரெஃபரன்ஸ் ரெண்டு டைப் இருக்கு, அப்சல்யூட் அண்ட் மிக்ஸ்டு. அப்சல்யூட்னா நீங்க ஒரு செல் ரெஃபரன்ஸ் வந்து எல்லா செல்லுக்கும் வர மாதிரி யூஸ் பண்றதா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு டி into DA into 1. சரிங்களா? இப்போ இந்த D2 வந்து என்ன பண்ணிட்டேன்னா நான் வந்து டாலர் சிம் வந்து லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாக். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த D2 வந்து எல்லா செல்லுக்குமே கேட்டு இருந்துக்கும். இதுக்கு பேர் அப்சல்யூட் லாக், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதாவது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த D2ங்கிறது எல்லாத்துக்குமே காமனா வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் செல்லையே ரெண்டையும் லாக் பண்ணிட்டேன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்சஸ். அதாவது ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செல்லுக்கு வர மாதிரி வந்து டாலர் சிம்பிள் கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டுனா இதே மாதிரி செல் பிளஸ் 1. ஓகேங்களா? நமக்கு தேவையான காலம் மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, D2வா, இதை மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த D2ங்கிற ரோ மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ Dங்கிற வேல்யூ மட்டும் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 101. இப்போ அதே ட்ரெல்ல டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதே அதே ஆன்சர் தான் வரும். இங்க பாருங்க, இப்போ மிக்ஸ்டுனா ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா, லாக் பண்ணி வைக்கிறதா மிக்ஸ்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அதாவது இப்போ டி வந்து பார்த்தீங்கன்னா காலம் பர் ரோ. இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நான் ரோ மட்டும் நான் லாக் பண்ணிட்டேன், காலம் லாக் பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காலம் வந்து ஒரே மாதிரி வந்துருக்கும். இந்த ரோ மட்டும் அப்படியே மாறவே மாறாது, அப்படியே இருந்திருக்கு. பொசிஷன் வேல்யூ வந்து அப்படியே இருந்து செல்லோட ரோவோட ரேஞ்ச் வந்து அப்படியே இருந்திருக்கும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்சஸ்.